ஒரு சின்ன கிராமத்தில் வைஷ்ணவி அப்படிங்கிற ஒரு இளம் கைம்பெண் அவளுடைய 2 பெண் குழந்தைகளோட வாழ்ந்து வரா. அவளுடைய கணவனை அவளுடைய சின்ன வயசுலேயே இழந்ததுனால அவளுடைய 2 மகள்களையும் ஒரு பலசரக்கு கடை வச்சு பிழைக்க வச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் பள்ளி படிப்பை முடிக்கிற நிலைமையில இருந்தாங்க. அவங்களுடைய மூத்த மகள் ரொம்பவும் கூச்ச சுபாவம் உடையவளாகவும் யாரை பார்த்தாலும் பயந்து ஓடி போய் ஒளியிற சுபாவம் உடையவளாகவும் இருந்தாள். இதனால் அவளுடைய அம்மா பெண்கள் இப்படி இருக்கவே கூடாது அப்படின்னு எவ்வளவோ அறிவுரை சொல்லியும் அவளால் அவளுடைய குணத்தை மாற்றிக்கவே முடியலை. அது மட்டும் இல்லாமல் அவளை யாராக இருந்தாலும் ஈஸியாக ஏமாற்றக்கூடிய குணமுடையவளாக அவள் இருந்தாள். ஆனால் அவளுடைய 2வது மகள் ரொம்ப துருதுருன்னு சுட்டித்தனமாக இருந்தாள். வைஷ்ணவியுடைய மூத்த மகளுக்கு அவளுடைய பள்ளி பரீட்சை நெருங்கிக்கிட்டே இருந்தது. இதனால் அவள் பகலாக கண்ணு முடிச்சு படித்தா. இருந்தாலும் பரீட்சையை பற்றின பயம் அவளுக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ரொம்ப பதட்டத்தோடையும் பரபரப்போடையும் அவள் பகலாக படித்தா. இருந்தாலும் அவளுடைய பரீட்சையில் அவள் தோல்வி அடைஞ்சிட்டா. இதனால் அவளுடைய அம்மா, தயவு செய்து உன் படிப்பெல்லாம் நீ விட்டுட்டு என் கூட வந்து பலசரக்கு கடையில் வேலை செய், அதாவது நம்ம குடும்பத்துக்கு உதவும் அப்படின்னு சொன்னான். பரீட்சையில் தான் தோற்றுட்டோம், அதனால் அம்மா சொன்னதையாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மாவுடைய வியாபாரத்தை கவனிக்கிறதுக்காக பலசரக்கு கடைக்கு போகிறா. அது அவளுடைய மூத்த மகள். வியாபாரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டா. இருந்தாலும் கொஞ்ச நாள் கழித்து அவளுடைய அம்மா ஏதோ வெளி வேலை விஷயமா வெளியே போயிடுறா. அப்போது கடைக்குள்ளே வந்த 4 நயவஞ்சகர்கள் கூட்டம் வைஷ்ணவியுடைய மூத்த மகளை ஏமாற்றி உங்களுடைய அம்மா கடையில் இருக்கிற மொத்த சரக்கையும் பக்கத்து ஊருக்கு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அங்கே அதிகமான கூட்டம் நிரம்பி வழிகிறதுனால அங்கே மொத்த சரக்கையும் விற்று தீர்த்துறலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் 4 பேரையும் அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னு சொல்லி கடையில் இருந்த மொத்த சரக்கையும் லாபகமாக திருடிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து கடைக்குள்ளே நுழைஞ்ச வைஷ்ணவி கடையே காலியாக இருக்கிறத பார்த்த உடனே மிகவும் அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் அப்படியே நின்றுட்டா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தான் மகக்கிட்ட கேட்டா. அவள் நடந்ததெல்லாம் சொல்லவே, நான் யாரையுமே அனுப்பிச்சி விடலை முட்டாள், நீ ஏமாந்துட்ட, இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத, இந்த கடை பக்கமே வராத அப்படின்னு சொல்லி அவளுடைய மூத்த மகளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுடுறா. ரொம்ப மனசு உடஞ்ச அவளுடைய மூத்த மகள் ஆற்று ஓரமாக போய் உட்காந்து பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறான். தான் எதுக்குமே உபயோகமே இல்லை, தான் உயிர் வாழ்கிறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு ஒரு தப்பான முடிவையும் அவள் எடுக்க துணிகிறான். தான் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆற்றை நோக்கி நடந்து போகிறான். ஆற்றுக்குள்ளேயும் முழுகிறா. அப்போது வந்த ஒரு துறவி ஒருத்தர் அவளை காப்பாற்றி கரையில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு. உனக்கு என்னம்மா ஆச்சு, ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்த அப்படின்னு கேட்கும் பொழுது அவளுடைய மூத்த மகள் நடந்ததெல்லாம் சொல்லி எனக்கு வாழவே பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த துறவி, நீ உயிர் வாழ்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது, நீ உன்னுடைய பயத்தையும் கூச்ச சுபாவத்தையும் போக்கிட்டனா இந்த உலகத்தில் வாழ விருப்பப்படுவதானே அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவளும் அப்படின்னு பதில் சொன்னான். அதுக்கு அந்த துறவி, நாளையிலிருந்து 3 நாள் தொடர்ந்து என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அவளுடைய மூத்த மகளும் தொடர்ந்து 3 நாள் அவரை போய் பார்க்கலாம், நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு நினச்சி முதல் நாள் அந்த துறவியை பார்க்க அவர் இருக்கிற இடத்துக்கு போகிறான். முதல் நாள் அந்த துறவி அந்த பெண்கிட்ட, நான் உன்னுடைய கூச்சத்தை போக்க ஒரு வழி சொல்கிறேன், அதை நீ கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும், அதை நீ மறுக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அவளும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறான். அதுக்கு அந்த துறவி, நீ இந்த ஊரில் இருக்கிற பெரிய மலை உச்சிக்கு போய் நின்று அங்கே உனக்கு பிடித்தமான பாடலை நீ 5 நிமிஷம் தொடர்ந்து பாடணும், அதுவும் சத்தமாக இந்த ஊருக்கே கேட்குற மாதிரி பாடணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த பெண் முடியாதுன்னு மறுத்துட்டான். அவளை கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வச்ச அந்த துறவி அவளை மலைக்கு மேலே அனுப்பிச்சி வைக்கிறாரு. அவளும் தயக்கத்தோட மலைக்கு மேலே ஏறி போயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் ஒரு அழகான பாட்டையும் பாட ஆரம்பிக்கிறா. அந்த பாட்டை கேட்ட உடனே அந்த ஊர் மக்கள் அனைவரும் அப்படியே புல்லரிச்சு போயிடுறாங்க. அந்த பாட்டு அவ்வளவு அருமையாகவும் அவளுடைய குரல் அவ்வளவு இனிமையாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் விடிஞ்சிச்சு. அவள் மறுபடியும் அந்த துறவியை பார்க்க அவர் இருக்கிற இடத்துக்கு போனான். அந்த துறவி அவகிட்ட 2வது டாஸ்க்கை கொடுக்குறாரு. அது என்னன்னா, அவளுக்கு பெண்கள் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற 5 விஷயத்தை இந்த ஊர் பெண்கள் ஒரு 20 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லணும். இதுதான் அந்த டாஸ்க். அவள் இது முடியவே முடியாதுன்னு எவ்வளவோ மறுத்தும் அந்த துறவி, இதை நீ சாதிச்சிட்ட அப்படின்னா உன் வாழ்க்கையில் உன்னால் எதை வேணால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவள், நானே என் பரீட்சையில் ஃபெயில் ஆயிட்டேன், எனக்கு எப்படி இவ்வளவு அறிவாக பேச முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த துறவி, இந்த உலகத்தில் ஒரு பெண் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணம் உன்னுடைய தாய் தான்.
அவளை நீ முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு அவகிட்ட இருக்கிற சிறந்த குணங்கள் என்னென்னு, அவகிட்ட மாற்றிக்க வேண்டிய குணங்கள் என்னென்னு அப்படிங்கிறத ஒரு பாடமாக அவங்களுக்கு சொல்லுன்னு சொன்னார். அவளும் அவர் சொன்னது மாதிரியே அந்த டாஸ்க்கை செஞ்சு முடிச்சு அதில் வெற்றி அடைஞ்சிடுறா. ஊர் மக்கள் எல்லாருமே அவளை ரொம்ப பாராட்டுறாங்க. இப்போ அவகிட்ட இருந்த கூச்ச சுபாவமும் பயமும் போயிடுச்சு. அந்த துறவிக்கிட்ட போய் எனக்கு இப்போ முன்னாடி இருந்த கூச்சமும் இல்லை, அந்த பயமும் இல்லை, எல்லார்கிட்டையும் என்னால் சகஜமாக பேச முடியுதுன்னு சொன்னான். அதுக்கு அந்த துறவி, இப்போ நீ பண்ண வேண்டிய 3வது முக்கியமான விஷயம், உன் தாய்கிட்ட போய் நீ மன்னிப்பு கேட்டு அவகிட்ட இனிமேல் பலசரக்கு கடையை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லுன்னு சொன்னான். அவளும் அந்த துறவி சொன்னது போலவே அவளுடைய தாய்கிட்ட போய் நடந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு, இனிமே நம்ம தொழில நான் முன்னேற்றம்மா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறா. அவளுடைய தாயும் அவளை மன்னிச்சு ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கடையை ரொம்ப கடினமாக உழைச்சு பகல்னு பார்க்காம அந்த கடையை முன்னேற்றுறதுக்காக பாடுபடுறான். அதே போல் அந்த கடையும் முன்னேறுது, அவள் குடும்பமும் முன்னேறுது. ஒரு பெண் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, இந்த மாதிரி 5 குணங்கள் சொல்லுவாங்க இல்லையா? அந்த 5 குணமும் எங்கெங்கே எப்படி எப்படி உபயோகப்படுத்தணுமோ அப்படி தான் வெளிப்படணும். எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கான 5 குணங்களை காமிச்சிக்கிட்டே இருந்தோம்னா பெண்கள் வாழ்க்கையில் முன்னேறது ரொம்ப 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 கஷ்டம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.